தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை எல்லாரும் மேலே உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர். இயேசுவே உமக்கு நன்றி. டி மைனர் உம்மையே நான் நேசிப்பேன். எல்லாரும் கரம் உயர்த்தி இதை மட்டும் பாடிட்டு நம்ம அமர்ந்திருப்போம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி ஆக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா நான் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா நான் ஆராதிப்பே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தலைக்கு மேல கரங்களை தட்டுமா? 1 2. எல்ரோயி எல்ரோயி, கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி ஆஹா எல்ரோயி, என்னை கண்டீரே, நீர் என்னை கண்டீரே. நன்றி ஐயா, என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரோமாக. பழைய ஒரு பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. Thank you Lord. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும்
மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தட்டுமா கரங்களை. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் செல்லவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. கரமுயர்த்தி ஒரு குரலாய் ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த ஏழையிலே, ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த ஏழையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தாகத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே,
இனிதாய் சாய்ந்திடவே கரம் உயர்த்தி ஒரு குரலாய் ஏற்றமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஏற்றமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆனவரே. Come on, shall we lift up our hands in adoration? பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு புதிய பிரகாசம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. சொல்வீங்களா ஒரு குரலாக? பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையில். Come Holy Spirit, என்னையும் தேற்றி. Come on, lift up your hands together in one accord. ஒன்று சேர்ந்து Hallelujah. ஆவியானவரே அன்பினாவி இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும். கரங்களை உயர்த்தும் போது நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நம்முடைய மத்தியில வித்தியாசமாய் இறங்குவார். May you have an encounter with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு சந்திக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இன்று ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Come Holy Spirit. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. சொல்லுங்க கையை உயர்த்தி. பத்மு பக்தனை தேற்றினீங்களே. ஓ என்னையும் தேற்றி. கமஸ் இன்னும் வேதத்தின் ஆழங்கள், வேதத்தின் மகிமைகள், வேதத்தின் வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. என்னையும் தேற்றி இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவி இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் எங்கள்
எங்கள் மத்தியிலே ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொள்ளும், என்னை வழி நடத்தும். ஒரே ஒரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன். கரமுயர்த்தி கடைசியா ஏக குரலாய், come on, I feel his presence. Oh, பிரசன்னம், பிரசன்னம், தேவா பிரசன்னம். உலகமெல்லாம் மகாயையா, உலகம் எல்லாம் உம் அன்பு போதுமையா. உம் அன்பொன்றே பிரசன்னம், பிரசன்னம், தேவா பிரசன்னம். ஆஹா, ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம். இன்னும் உம்மை, ஓஹோ, இன்னும் உம்மை நான் இன்னும் கிட்ட சேரணுமே. நான் இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவா பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவா பிரசன்னம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. சொல்லுங்க, சொல்லுங்க. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா இயேசுவே, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க. வெங்கல சர்ப்பமானி, ஓ சிலுவையில் பலியானீரே. நான் நோக்கி பார்த்ததினா நோக்கி பிழைத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் நல்லவர். ஆமென். சண்டே மார்னிங் நமக்கு 5:30 மணிக்கு, 7 மணிக்கும் 9:30க்கும் 3 ஆராதனைகளும் நடைபெறும். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன வசனத்தினுடைய பங்கை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி போகிறேன். நீங்களாம் பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க நான் நம்புகிறேன்.
ஆல்ரைட். அதே போல் மார்ச் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அதனால் நம்முடைய சர்வீஸ் ஈவினிங் வைக்க போகிறோம். பிரம்மாண்டமான ஆராதனை. இன்னைக்கு வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-18 வரைக்கும், 9 through 18, the book of Revelation, கடைசி புத்தகம் 1ஆம் அதிகாரம். John, both your brother and companion in the tribulation and kingdom and patience of Jesus Christ, was on the island that is called Patmos for the word of God and for the testimony of Jesus Christ. I was in the Spirit on the day, on the Lord's day. I was in the Spirit on the Lord's day. And I heard behind me a loud voice as of a trumpet, saying, I am the Alpha and I am the Omega, the first and the last. What you see, write in the book and send it to the 7 churches which are in Asia, to Ephesus, to Smyrna, to Pergamos, to Thyatira, to Sardis, to Philadelphia, and to Laodicea. Correcta sollirken. Then I turned to see the voice that spoke with me, and having turned I saw 7 golden lampstands. And in the midst of the 7 lampstands, one like the Son of Man, clothed with a garment down to the feet, and girded about the chest with a golden band. His head and hair was white like wool, as white as snow, and his eyes like a flame of fire. His feet were like fine brass, and it refined in a furnace, and his voice as the sound of many waters. He had in his right hand 7 stars. Out of his mouth went a sharp 2-edged sword, and his countenance was like the sun shining in its strength. And when I saw him, and when I saw my Lord Jesus, I fell at his feet as dead. But he laid his right hand on me, saying to me, do not be afraid. I am the first and the last. And I am he who lives and was dead, and behold, I am alive forevermore. Amen. And I have the keys of Hades and of death. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? இதே வேத பகுதியை இப்போ இன்னொருத்தர் படித்தாங்கன்னா அதிலிருந்து பல ஆழங்கள், பல வித்தியாசமாக பேசுவாங்க. பைபிள் ஒரு கடல் மாதிரி. இதே 2 வருஷத்துக்கு பின்னாடி நான் படித்த இன்னொரு வெளிப்பாடை கர்த்தர் தருவார். ஸோ பட் இன்னைக்கு உங்கள் கூட இதிலிருந்து சில விஷயங்களை, ரொம்ப காரசாரமான சில விஷயங்களை உங்கள் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதயம் திறந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவர்களாய் வளர வேண்டும் என்பது என்னுடைய இயக்கம். பல பங்கில் உங்கள் கூட பேசியிருக்கோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை வழி நடத்துகிறோம், உங்களுக்கு டிரெக்ஷன் காட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கி நான் பேசுவதை கூர்ந்து கவனிக்கணும். யோவான் அப்போஸ்தலனுடைய அனுபவத்தை எழுதுகிறார். அவர் பத்துமோ என்ற தீவில் நாடு கடத்தப்பட்டு அவர் சொல்றார், கர்த்தருடைய நாளில் நான் எங்கே இருந்தேன்? ஆவிக்குள்ளானேன். I was in the spirit. நான் ஆவிக்குள்ளானேன். யோவான் இந்த தீவு பத்துமோ என்ற தீவில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. எக்ஸைல் டு திஸ் ஐலாண்ட். அவன் எதற்காக? ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த துன்பத்தை எல்லாம் சகிக்கிறார், இயேசுவை விசுவாசித்ததுனால. கவலைப்படாதீங்க, நான் நினைக்கிறேன் வரும் காலங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கும் பல துன்பங்கள் இதே இந்திய நாட்டில் வரக்கூடிய நிலையில தான் இருக்கின்றன. யோவான் தான் மிஞ்சின கடைசி அப்போஸ்தலன். மற்றவர் எல்லாரும் மரித்துட்டாங்க, யோவான் மட்டும் உயிரோடு இருக்கிறார். ஐதீகங்கள் சொல்லுகிறது அவரை ஒரு எண்ணெய் கொப்பரையில் கூட போட்டார்கள். போட்டுவிட்டு திரும்பி வந்து பார்த்தால் கொதிக்கும் எண்ணெயில் அவர் சாகாமல் இருந்தார் என்றெல்லாம் ஐதீகங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் பைபிளில் நமக்கு தெரியாது. ஸோ ஹி வாஸ் த லாஸ்ட் அப்போஸ்டல் அலைவ். ஜீவி உயிரோடு இருந்த கடைசி அப்போஸ்தலன் யார் என்றால் யோவான் அவர்கள். ஆமென். அவர் பத்துமோ தீவில் நாடு கடத்தப்பட்ட போது கர்த்தர் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகளின் மகத்துவங்களை அவர் எடுத்து எழுதுகிறார். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகின்ற ஒரு சஃபரிங் சர்வெண்ட், ஒரு சஃபரிங் பிரதர் போல, கிறிஸ்துவின் சகோதரன் போல நெஞ்சுக்கு நெருக்கமானவராயிருந்தவர் யோவான். சுவிசேஷத்தை எழுதினவர். ஆமென். இன்றைக்கு வெளிப்படுத்தல் என்று நாடு கடத்தப்பட்ட போது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை எழுதின புஸ்தகம் தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம். and he is speaking with humility. மிகுந்த மனத்தாழ்மையோடு அதை எழுதுகிறார். ஆமென். he is not puffed up. அவர் பெருமை கொண்டு எதையும் எழுதவில்லை. யோவான் இந்த தீவில் இருக்கும்போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை முதல்ல சொல்றார், நான் கர்த்தருக்குள் ஆவியில் இருந்தேன். I was in the spirit அப்படின்றார். முதல் வார்த்தை I was in the spirit. அந்த ஆவியில் இருந்தேன் அப்படின்ற போது 2 விஷயங்கள் எனக்கு தெரிகிறது. ஒன்று, அவர் தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறார்.
இந்த ஆவிக்குள்ளானேன் அப்படின்றதுலாம் பல பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக நம்ம எல்லோரும் ஆவியில் இருக்கிறோம். ஸோ ஆவிக்குள் இருந்தார் அப்படின்னா அவர் தேவ பிரசன்னத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த யோவானுக்கு நல்லா தெரிகிறது. பிசிக்கலி சரீர பிரகாரமாக நான் எங்கே இருக்கிறேன் அவர் சொல்றார். எங்கே இருக்கிறேன்? பத்துமு தீவில் இருக்கிறேன்றார். யோவானுக்கு ஆவி இருக்கு, பிரசன்னத்தில் இருக்கிறாரு. ஆனா அவர் தெளிவா பிசிக்கலா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்றார். எங்க இருக்கிறேன்? பத்துமு தீவில் இருக்கிறேன். 2 சொல்றார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள் ஆனேன். அவருக்கு எந்த டேன்னு நல்லா தெரியுது, ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு நல்லா தெரியுது. சிலருக்கு என்னன்னு தெரியலங்க, ஆவி வந்தோன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதான். அப்படியெல்லாம் இல்லை. எவரை பற்றி நான் சொல்கிறேன், மற்றவங்க அனுபவத்தை நான் கொச்சைப்படுத்தவோ தொடவோ நான் வர விரும்பவில்லை. அதனால் சிந்தை தெளிவுள்ளவர்கள் கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் ஒருத்தர் தட்டிச்சலாம், உங்களை எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. ஸோ அவர் பத்மு தீவில் இருக்கேன்னு சொல்கிறாரு. 2 கர்த்தருடைய நாளிலே அப்படின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கேன்னு அவருக்கு நல்லா தெரியுது. He has not lost his consciousness. அவருடைய உணர்வுகள் எதுவும் அவர் இழந்த மாதிரி தெரியவில்லை. நல்ல மனநிலையோடு கான்சியஸாக நான் எங்கே இருக்கிறேன், நான் பத்துமு தீவில் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய நாளில் இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நான் இருக்கும்போது நான் கர்த்தருக்குள் ஆவியிலானேன் அப்படின்னா நான் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றேன். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, இப்பொழுதும் நானும் அவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறேன். நான் ரொம்ப இதை படிச்சுட்டு இது சிம்பிளா உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். I am in the spirit. I am on a Sunday morning. I am in the island of Patmos. My conscience is clear. My mind is clear. I am very conscious. நான் அலைவா இருக்கேன், சரீர பிரகாரமாய் நான் இங்க இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் நான் ஆவிக்குள்ளானேன், நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். எனக்கும் இப்ப என்ன நல்லா தெரியுது. கண்ணாடி போட்டிருக்கிறேன், என் சொக்கா ப்ளூ கலர், எங்க அண்ணனை என்ன பார்த்தா நல்லா தெரியுது. சிலருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. I am in the spirit, but I know where I am. I know my location. I know the day. I know the date. இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்ல வாங்க. So I was in God's presence அப்படின்றாரு. So ஆவிக்குள்ளானேன் என்பது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார். ஆமென். நம்பர் 2, கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு அவர் என்ன மீன் பண்றார்? I was aware. எனக்கு நல்லா தெரியுது, நான் சரீர பிரகாரமாய் பத்துமு தீவில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குறிப்பிட்ட இடத்துல நான் இருக்கிறேன் நல்ல உணர்வோடு இருந்தாலும் எனக்கு இன்னொன்று தெரிகிறது, நான் ஆவிக்குள் இருக்கிறதையும் நான் உணர்கிறேன். சிலருக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியும், ஆனா ஆவியில் இருக்காங்களா இல்லையான்றது தெரிய மாட்டேங்கிறது. ஆமென். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ பைபிள் பிரகாரம் பவுல் சொல்லுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட வந்து உங்க கூட வாசம் பண்ணுகிறார். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. பக்கத்தோட ஆவியானவர் என் கூடவே இருக்கிறார். ஆனா நிறைய நேரம் அவர் நம்மோடு இருக்கிறாரா என்ற உணர்வு நமக்கு இல்ல. ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் ஆவிக்குள் ஆனேன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியுது, நான் பத்துமுல தான் இருக்கேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கேன், நான் குறிப்பிட்ட இடத்துல இருக்கேன். ஆனா எனக்கு இன்னொன்னு தெரியுது, ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு இருக்கிறார். நல்ல மனநிலையோடு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆவியானவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார்? I am in the spirit. ஆமென். நீங்க நிறைய பேர் உங்களோடு கூட ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆனா எத்தனை பேருக்கு நிஜமாவே அவர் இருக்கிறார் என்ற உணர்வு தெரியும்னா ரொம்ப கம்மியானவர்லாம் சொல்ல முடியும். ஆனா அதை உணர்ந்தவர்கள் யாரோ அவர்கள் மிகப்பெரிய ராஜரீக மகத்துவங்களை தேவராஜ்யத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை சாதிக்கிறார்கள். ஆமென். You are in the spirit அப்படின்றார். And you too, you are in God's presence. Physically நான் பத்துமூல இருக்கேன், ஸ்பிரிச்சுவலி நான் ஆவியில் இருக்கிறேன். எப்படி சொன்னா நீங்க ஆமீன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிசிக்கலா நான் ஆவடியில் இருக்கேன், ஸ்பிரிச்சுவலா நான் ஆவியில் இருக்கேன். நீங்க பிசிக்கலா நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்க, ஆனா ஸ்பிரிச்சுவலா நீங்க எங்க இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள இருக்கீங்க. ஆவியானவர் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு உள்ளவங்க மட்டும் கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆராதிக்க வந்து 2 அல்லது 3 பேரை நாமத்தில் கூடி அவரை ஆராதிக்கும் போது உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார், உங்க நடுவில் இயேசு வந்திருக்கிறார். இயேசு வருவாரானால் தூதர்கள் வருவார். இந்த இடமே இன்னைக்கு தேவ பிரசன்னமாக எழுப்புதல் மயமாக. கமான், இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவே அப்படின்னு. Physically I am in Avadi, but spiritually I am in the spirit of the Lord.
ஆவியானவருக்குள்ள இருக்கேன். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. Praise him. இந்த எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில பல சவால்கள், துன்பங்கள், குடும்பம், புருஷன், மனைவி, பிள்ளைகள், வேலை, காலையில் சமையல், யாரும் இந்த ஊரில் இல்லையோ, துணி கழுவணும், வாஷிங் மெஷின், இந்த எல்லா வேலைகளுக்கு நடுவிலும் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஆவியில் இருக்க முடியுமா முடியாதா? சர்ச்சில் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்க வாழ்க்கையில பல துன்பங்களை சகிக்கும் போதும் நீங்க ஒண்ணு ஆவிக்கு வெளியில ஆவிக்குள்ளதான் இருக்கீங்க. யோவானுக்கு உபத்திரவம், தன்னை எண்ணெய் கொப்பரையில போடுறாங்க, தன்னை நாடு கடத்துகிறார்கள், தன்னை தனிமையில வைக்கிறாங்க, எங்கேயோ ஒரு தீவுல கொண்டு போய் தூக்கி போட்டு இங்க நீ செத்து தொலைன்றாங்க. ஆனா உபத்திரவத்தின் நடுவிலும் யோவான் சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் ஆவிக்குள் ஆனேன். 1000 நெருக்கடிகளும் கஷ்டங்களையும் சந்திக்கும் போதும், நெஞ்சு உடையத்தக்க வேதனைகள் வரும்போதும், இன்னைக்கு என் கூட கையை போய் சொல்லுங்க, அப்படிப்பட்ட நேரங்களிலும் நான் ஆவிக்குள் இருப்பேன். I will be in the spirit. சொல்ல மாட்டீங்களா? சிலருக்கு கஷ்டம் வந்து ஆவி பறந்து போயிடுது. ஆவி எங்கும் பறந்து போல, அந்த ஆவி இருக்கிறார் என்ற உணர்வு நீங்கள் அற்று போகிறீர்கள். கண்ணீர் வடிக்கும் போது, கஷ்டப்படும் போது நீங்க சொல்ல, ஆவியானவர் இப்பதாங்க என் கூட இருக்கிறார். I am aware of the spirit with me. Hallelujah. பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் போதும் பக்க சொல்ல, ஆவியில தான் இருக்கிறேன். குடும்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி உரசெல்லாம் இருக்குது பாஸ்டர், இருக்கும் போது நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரீரம் பாடுகளை சந்திக்கும் போது பலவீனமா இருக்கீங்க. நீங்க சரீரத்துல பலவீனமா இருக்கும் போதும் நீங்க எங்க தான் இருக்கீங்க? ஆவியில தான் இருக்கீங்க. எல்லாரும் உங்களை புறக்கணிச்சு தூக்கி ஒரு தீவுல தூக்கி போடும் போதும், அவ்வளவு உபத்திரவத்தின் நடுவில் நீங்க எங்க இருக்கீங்க? ஆவியில தான். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, என்னதான் நடந்தாலும் நான் எங்க இருக்கேன்? ஆவியில் இருக்கேன். அந்த கையை கொஞ்சம் உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்லட்டுமா, நெருக்கடிகளும் கஷ்டங்களும் ஆவியில் இருக்கிறீர் என்ற பங்கிலிருந்து உங்களை ஒரு நாளும் பிரிக்கவே கூடாது. உபத்திரவத்தின் நடுவிலும் நீங்கள் ஆவியில தான் இருக்கிறீர்கள். இதுவரை தட்டாத மாதிரி கையை தட்டி ஒரு ஆத்தும நிறைவோடு, ஆத்தும சந்தோஷம் கொண்டு ஆனந்திப்பான். இந்த ஆத்தும மாறி கொண்டு நிறைக்கணுமே. ദൈവത്തിന്റെ തേജസ് ഇന്നിവിടെ പ്രകാശിക്ക വേണം വെളിച്ചമായി. அப்படியே ஒரு 2 கஷ்டம் வந்துட்டா அப்படி வந்துட்டா ஆவியும் இல்லை, இயேசுவும் இல்லை, பரலோகமும் இல்லை, பாட்டும் இல்லை. அந்த துன்பத்தையே நினைச்சு வாழ்றது. துன்பத்தை கொஞ்சம் அப்படி ஓரமா வச்சுட்டு அந்த இதயத்தை கொஞ்சம் திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே அப்படின்னு தொடங்குனீங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்க பிரச்சனையை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். Hallelujah. Don't allow hardship, don't allow problems to separate you from the presence and the reality that God is with you. ஆண்டவரோடு இருக்கிறீங்க, அவர் உங்க கூட இருக்கிறார் என்ற பங்கிலிருந்து பிரிக்காம, உபத்திரவங்கள் உங்களை பிரிக்காம நீங்க காத்துக்கணும். கர்த்தருடைய நாளில் பத்துமோ தீவில் நாடு கடத்தப்பட்ட ஊர்ல பல நெருக்கடிக்கு நடுவே கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். நம்பர் 1 I am in his presence, and number 2 I am aware. எனக்கு நல்லா தெரிகிறது, சரீர பிரகாரமாய் நான் பத்துமுள் இருந்தாலும் நான் எங்க இருக்கிறேன்? ஆவியில் இருக்கிறேன். அந்த வளர்ச்சிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க என்கவுண்டரே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு நாளும் துன்பங்கள் நம்மளை தலைக்கு மேல ஓடும் போது தேவ பிரசன்னம் உணராதவர்களாய் நீங்க இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லட்டுங்க, துன்பத்தில் தாங்க அதிகமா நீங்க உணரணும். ஹல்லேலூயா. பிசிக்கலா நான் ஒரு நல்ல சிச்சுவேஷன் இல்லாம இருக்கலாம், சரீர பிரகாரமாய் நான் ஒரு நல்ல நிலையில் இல்லாம இருக்கலாம். அதனால ஆவியில நான் நல்ல நிலையில் இல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கர்த்தருடைய நாளில் பத்துமோ தீவில், வசதி இல்லாத இடத்தில், தள்ளப்பட்ட இடத்தில், பல சரீர பாடுகள் சகிக்கிற இடத்தில் நீங்க ஆவியில இருக்க முடியும். நீங்க ஆவியில இருக்க முடியும். ஆமென். உங்க பிசிக்கல் சிச்சுவேஷன் நல்லா இல்லாம இருக்கலாம்,
அதனால நீங்க ஆவியில நல்லா இருக்க கூடாதுன்ற அவசியம் இல்லை. நீங்க சரீரப்பிரகாரமாய் நல்லா இல்லாத போதும் ஆவியில நீங்க நல்லா இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம இருந்துட்டா நம்ம சபையெல்லாம் எப்பயும் எழுப்புதல் கண்டிருக்கும். நீங்க இருப்பது பத்துமு, நீங்க இருப்பது கர்த்தருடைய நாள், நீங்க இருப்பது ஒரு தனிமையின் இடம், நீங்க இருப்பது உபத்திரவம் அகோரம். ஆனா அங்கேயும் ஆவியானவரை நான் சொன்ன ஆளும் புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்தா நீங்க நிலையுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா இந்த நிறைய சொப்பனங்கள் பார்க்குறவங்களாம் இருக்காங்களா? எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு சொப்பனம் சொல்லுவாங்க. சிலதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கூத்தாக இருக்கும். அதனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொன்னார். Amen. Then he says like this, John heard the voice of the Lord. I heard behind me a loud voice as of a trumpet அப்படின்றார். Amen. John heard the voice of the Lord. முதலாவது number 1, he heard the voice of the Lord. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஆமென். யாருடைய சத்தமா? இன்னொரு வாட்டி கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய நாளில் நான் அவருடைய சத்தம் கேட்டேன். யாருடைய சத்தம்? And I heard behind me a loud voice as of a trumpet. அடுத்த வசனம் கொடுங்க. And saying, I am the first, I am the Alpha and the Omega. I am the first and the last. What you see, write in a book. And நான் தான் ஆல்பாவும் ஒமேகா இருக்கிறேன், நான் தான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். இதை எழுதி எல்லா சபைகளுக்கும் நீ அனுப்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இப்படி சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஆவிக்குரிய அனுபவம் வந்தாலும் அந்த ஆவிக்குரிய அனுபவம், அந்த சத்தம், அந்த ஆவிக்குரிய அனுபவம் உங்களை இயேசு அண்டை தான் நடத்த வேண்டுமே தவிர வேற எங்கேயும் நடத்திடக்கூடாது. ஜெனுவினாக நிஜமாகவே உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வந்துடுச்சுன்னா அந்த ஆவிக்குரிய அனுபவம் உங்களை கிறிஸ்துவ விட்டு எங்கேயும் கொண்டு போவாது, இன்னும் கிறிஸ்துவ அண்டை தான் கொண்டு போகும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஆளுக்கு ஆவிக்குரிய அனுபவம் வந்தா கிறிஸ்துவ தெரிய மாட்டேங்கிறது. என்ன தெரியுமா தெரியுது? சூனியம் தெரியுது, தகுடு தெரியுது, எலுமிச்சம்பழம் தெரியுது, அங்கேயே ஒரு பெண்மணியின் முடி தெரிகிறது. எந்த ஆவிக்குரிய அனுபவம் வந்தாலும் அந்த ஆவிக்குரிய அனுபவம் உங்களை சூனியத்துக்கும் முடிக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் மலைக்கும் இங்கெல்லாம் கொண்டு போக கூடாது. உங்களை எங்க கொண்டு போகணும்? இயேசு அண்டை கொண்டு போகணும். ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நீங்க அவர்கிட்ட every spiritual experience must not take you anywhere but only to Jesus. இன்னும் நீங்க கிறிஸ்துவை அறியணும். சொல்ல மாட்டேன் பாஸ்டர், நேற்றுக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர், இன்னும் இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர். சூப்பர்யா உங்க சொப்பனம். என்ன பாருங்களேன் பாஸ்டர், நேற்றுக்கு ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர், செத்துருவம் போல பயமா இருக்கு. நீ இயேசுவை பார்க்கல, நீ அந்த சொப்பனமே தப்பு. சொல்ல மாட்டீங்கன்னு. Are you focused on Christ? உங்க ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர், நீங்க கண்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உங்களை கிறிஸ்துவோடு நெருங்க செய்கிறதா? அந்த சொப்பனத்தை நான் கொண்டாடுறேங்க. இன்னும் கொஞ்சம் சொல்றேன். நீங்க எங்கேயோ போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, ஒரு மீட்டிங் போறீங்க, அவங்க ஜெபம்லாம் பண்ணி உங்களுக்கு தீர்க்கதான் சொன்னாங்க. நீங்க வெளியே வந்தோடனே நீங்க எப்படி தெரியுமா வர்றீங்க? ஓ என்ற தெய்வமே, என்ற இயேசுவே உமக்காக நான் ஜீவனை கூட கொடுப்பேன்ப்பா, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நான் ஆராதிப்பேன் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த கூட்டத்தை பாராட்டுறேன். இருங்க. ஆனா அந்த கூட்டத்தை போய் வெளியே வந்தோடனே எல்லா பாஸ்டர்களும் திருடனுங்கடா, இவனுங்கெல்லாம் அப்படி இப்படின்னு உங்களை குழப்பி விட்டாங்கன்னா அங்க கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணல, தங்க சுயநலத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க. எந்த மீட்டிங் போயிட்டு வெளியே வரும்போது உங்க ஏக்கம் எப்படி இருக்குமா? ஓ இன்னும் உண்மை அப்படின்னு இருக்கா? அது ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர். ஆனா உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன் சொந்த சகோதரனை பார்த்தாலே வெறுப்பும் துன்பமும் வர்ற அளவுக்கு உன் மனசை கெடுத்திருக்காங்கன்னா அந்த அனுபவங்களை சோதிக்க வேணாமா? சோதிச்சு பாருங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். சிலர் எப்போ ஜெபம் பண்ணாலும் சூனியம் மட்டும்தாங்க தெரியுது, இயேசுவை தெரியவே மாட்டேங்குது. நீங்க ஜெபிக்கிறவங்களுக்காக எப்போ ஜெபம் பண்ணாலும் இன்னும் யோவான் சொல்றாரு, ரெண்டாவது சொல்ற, ஐ ஹர்ட் அ வாய்ஸ். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், பரவாயில்லையா?
என்ன இப்போ நீ வீட்டுக்கு தானே போறீங்க? He says, I heard a voice and the voice like a loud trumpet அப்படின்றார். நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் எப்படிச்சாம், I was in the spirit on the Lord's day and I heard behind me a loud voice as of a trumpet. ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்ன சத்தமா? எக்காலம் போல ஒரு சத்தம். எக்கால சத்தம் அல்ல, like as of a trumpet. ஒரு எக்காலம் போல ஒரு சத்தம். அப்படின்னா தெளிவாக யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது உரைத்த சத்தம். அவர் சரீர பிரகாரமாய் பத்மூல இருக்கிறாரு, 4 சண்டே, ஆனாலும் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. எனக்கு தெரியலங்க, அந்த எக்காலம் மாதிரி கேட்டுச்சுன்னா எப்படி? ஏதோ ஒன்று பேசுது, நான் ஆல்பாவும் எப்படி அது எக்காலம் மாதிரி பேசியிருக்குன்னு நான் காலையிலேருந்து யோசித்து பார்க்குறேன். எனக்கு புரிய மாட்டேங்கிறதாமே. ஐ டோன்ட் நோ. ட்ரம்பெட் மாதிரி இருந்துச்சான் சவுண்டு, ஆனால் அவர் பேசினாராம். வா, ஒரு ஆளே சொல்ல மாட்டீங்களா? He said, நான் ஆல்பாவா இருக்கிறேன் அப்படின்னா அது சத்தம் எக்காலம் போல் இருந்தாலும் கர்த்தர் அந்த சத்தத்தினூடே யோவானுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார், ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தி? நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் முதல், நான் தான் முடிவு. ஆகையால் நான் சொல்லும் இவைகளை நீ எழுதி வைத்து 7 சபைகளுக்கும் நீர் கொடுக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்களா? பத்மூத்தி, இது இவ்வளவுதான் என் செய்தி. அதை முடிச்சுட்டா நீங்க போயிடலாம். பத்மூத்தீவில் இருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறாரு, அவருடைய சென்சஸ் ஆப்ரேட் ஆகுது, நல்ல மனநிலையோடு இருக்கிறாரு, அவருடைய பிசிக்கல் பேரிங்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிகிறது, ஆனால் ஆவியில் இருக்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது பிசிக்கல் அல்ல, ஸ்பிரிச்சுவல். ஆனா நல்ல மனநிலையோடு எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று நல்லாய் தெரிகிறது. ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது. அந்த சத்தம் எப்படி இருக்கிறதா? எக்காலம் போல் இருக்கிறது. ஆனால் எக்காலம் போல சத்தம் இருந்தாலும் அவர் சொல்லும் வார்த்தை எனக்கு தெளிவாக புரிகிறது. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஆவியில வளர்றீங்க, வர நாட்கள் ஆவியானவரோடு நீங்க சந்திக்கிற அந்த சத்தம் எக்காலம் போல் இருந்தாலும் அது தெளிவாக கொண்டு சொல்லுகிறது. ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். ஆமென். ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ், ஒரு ஸ்ட்ராங் சவுண்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்று சொல்லிவிட்டு சபைகளுக்கு எழுதி வைக்க சொன்னார். அல்லையா, சொல்ல மாட்டீங்களா? பத்மூத்தீவில் அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. அது ஞாயிற்றுக்கிழமை நாள், அது கர்த்தருடைய நாள். ஆமென். ஆனால் அந்த சத்தம் உலக சத்தம் அல்ல, அது ஒரு தேவ சத்தம். அது தன்னை ஆல்பா ஒமேகா என்று சொல்லியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உங்களுக்கு எப்படி ஒரு சத்தம் இன்னைக்கு ராத்திரி கேட்டுச்சுன்னு வைங்களேன், பயங்கரமான எக்காலத்தோடு, எக்காலம் போல உங்களை பார்த்து நான் ஆல்பா ஒமேகான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. பயங்கரமான சத்தம் உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் கேட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பேர் என்னை எழுப்புவீங்க ராத்திரின்னு தெரியல. பாஸ்டர், சிலர் ஓடியே போயிடுவீங்க. சிலர் பயங்கர பக்திமான்கள், உடனே பேப்பர் கர்த்தர் ஏதோ சொல்கிறாரு எழுதுவீங்க. இதெல்லாம் நல்ல மனநிலையோட இருக்கீங்களா? சிலர், நான் நினைக்கிறேன் உங்களில் சிலர் இன்னும் வளர்ந்தவங்க, அந்த சத்தத்தை கேட்டோன்னா வாவ் பரலோக சத்தம் எனக்கு ஏதோ சொல்லுதுன்னு உடனே முழந்தாள் படியிட்டு ஒரு கையில் பேனா ஒரு கையில் நோட் புக். யோவான் ஆனா இதெல்லாம் நடந்த போது என்ன செய்தான் அப்படின்னா, தென் ஐ டர்ன்ட், சத்தம் கேட்குது. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் சிலர் எழுத போகிறீங்க, சிலர் என்னை கூப்பிட்டு பாஸ்டர் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போகிறீங்க, சிலர் அது கடவுளா பேயான்னு தெரியாமல் தத்தளிக்க போகிறீங்க. நிறைய குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு சத்தம் எக்காலம் போல் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லுதுன்னா அது வந்து கஷ்டம். ஆனால் இதெல்லாம் நடந்த போது, சத்தம் கேட்ட போது, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் ஏற்பட்ட போது அவர் என்ன செய்தார்? யோவான், இந்த பைபிள் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. He says, then I turned to see the voice that spoke with me. என்கிட்ட பேசுற சத்தத்தை கேட்ட உடனே சும்மா சத்தத்தை கேட்டுட்டு நான் நிர்ணயிக்கல, அந்த சத்தம் யாருன்னு நான் திரும்பி பார்த்தேன். நான் சொன்ன வார்த்தை ஸ்டேட்மெண்ட் நல்லா கேட்கணும். எனக்கு அந்த சத்தம் கேட்குது, இந்த சத்தம் கேட்குது, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா சத்தம் கேட்கும் போது அது எந்த சத்தம் என்று திரும்பி பார்க்கிற பகுத்தறிவு அல்லேலூயா வராதுன்னு எனக்கு தெரியும். He says John turned, he put a face to the voice. அந்த சத்தத்திற்கு அவர் ஒரு முகத்தை கொடுக்கிறார் தன் எழுத்தில். அவர் சொல்றார், நான் திரும்பி பார்த்தேன். ஆமென். Then I turned to see the voice that spoke with me, and having turned I saw 7 golden lampstands. 13வது வசனம். And in the midst of the 7 gold stands, one like the son of man, clothed with a garland down the feet and girded with the chest and a golden band. ஆமென். 7 விளக்கின் நடுவில் சோபபூர்ணனாய்
மரத்து பொன் கச்சை அணிஞ்சு எல்லாம் சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆண்டவர் சத்தம் கேட்ட உடனே இது ரொம்ப பயங்கர ஆழங்க. சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு சத்தம் கேட்டுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஆனா சத்தம் கேட்கும் போது இந்த சத்தம் யார் சொன்னது என்று புரிஞ்சுக்கணும். எல்லா ஜெனுவினான பர்சனல் ஆவிக்குரிய அனுபவங்களும் நம்மை கிறிஸ்து பக்கமாய் தான் பார்க்க வைக்க வேண்டுமே தவிர வேற எந்த பக்கமும் நம்மை பார்க்க வைக்க கூடாது. ஒரு அலையில சொல்லிங்களே, இவ்வளவுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வருதுன்னா நீங்க ஒன்றோட தான் அதை விட்டு வெளியே வரணும். வாவ், இது கிறிஸ்துவே தான் என்று நீங்கள் உணர்ந்து புரியலனா நீங்க ஆவியில வளரலன்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை புது விசுவாசியா இருக்கலாம், பல வருஷம் இருக்கலாங்க. நாங்க பிறந்ததே பெந்தெக்கோஸ்து சபையில. நாங்க எல்லா கூத்தையும் கண்டு வளர்ந்தவங்க. எங்க அப்பா அம்மா பாஸ்டர். இந்த காலத்துல காத்திருப்பு கூட்டத்தில் ஆவியினுடைய அனுபவத்தினுடைய மகத்துவங்கள் எல்லாம் நாங்க கண்டவங்க. ஆமா, தீர்க்க தரிசனம்லாம் உரைப்பாங்க. இன்னைக்கு ஒரு பிரதரை சர்ச்சை விட்டு வெளியே அனுப்புறோம், அன்னைக்கு அதுக்கேற்ற பிரசங்கமும் இருக்கும், அதுக்கேற்ற தீர்க்க தரிசனமும் இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நாங்க நிறைய பார்த்துருக்கோம். இந்த 2 சிஸ்டர் ஒன்னா போறாங்க, இன்னைக்கு அதை கெடுத்தணும்னு நினைச்சேன். அன்னைக்கு கர்த்தருடைய சனிக்கிழமை ராத்திரியில் ஆவியில் அதற்கேற்ற தீர்க்க தரிசனம் சொல்றவங்கலாம் இருந்தாங்க. நல்ல வேலை என் சபை அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணி சத்தம் கேட்டுச்சான். உடனே சத்தம் கேட்டுச்சு. சும்மா சத்தம் கேட்டா போதாது. பைபிள் சொல்லுகிறது, உடனே நான் திரும்பினேன், நான் பார்த்தேன். யார் அந்த சத்தம்? யாருடைய முகம் பேசுகிறது? அதுக்கப்புறம் சொல்ற 7 குத்து விளக்குக்கு நடுவே உலாவுகிற இயேசுவை கண்டேன். உங்க ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் அதுல கிறிஸ்துதான் உறைவிடமா என்று பார்த்துதான் எந்த சத்தமா இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கண்ட சத்தத்துக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுக்க. சத்தம் கேட்கட்டும், ஆவிக்குரிய அனுபவம் வரட்டும், ஆனா அங்கே ஒருவர் உயர்த்தப்பட வேண்டும், இயேசு உயர்த்தப்பட வேண்டும். சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு. கோழியை பார்த்தேன், எருமையை பார்த்தேன், பன்னியை பார்த்தேன். இயேசுவை யாரும் பார்க்கறது இல்லை. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஐ லைக் திஸ் பேசேஜ். இதை நான் ஒரு 10 மீட்டிங்ல ஊரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே எக்காலம் போல சத்தம் கேட்டது. அவர் இப்படி சத்தத்தை கேட்டபோது நான் முதலில் செஞ்ச விஷயம், நான் திரும்பினேன். எதற்காக? இந்த சத்தம் நிஜமா? இன்னும் கொஞ்சம் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. When he turned and he saw 7 golden lampstands. Amen. Light of God, light of word. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வெளிச்சம். அப்பொழுது நான் சூரியனை போல, தேவகுமாரனை போல அவரை கண்டேன். Glorified Christ, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மகத்துவத்தை நான் கண்டேன் என்று சந்தோஷமாய் பின்பு வெளிப்பாடுகளை எழுதுகிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அவருடைய முடி வெண்பஞ்சியை போல் இருந்தது, அவருடைய கண்கள் எரியும் அக்கினியை போல் இருந்தது, அவருடைய பாதங்கள் வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் இறைச்சலின் வெள்ளம் போல் இருந்தது, அவருடைய வலது கையில் 7 நட்சத்திரங்கள், அவருடைய வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆமென். அவர் மிகுந்த பலத்தோடு கூட நிற்கிறவராய் கண்டேன். 7 விளக்கு நடுவுக்கள் அவரை பார்த்தேன். நான் இந்த சத்தம் யாரோன்னு நினைச்சேன். ஆனா இந்த சும்மா எல்லா சத்தத்தையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா திரும்பி பார்த்தபோது புரிந்து கொண்டேன், இந்த சத்தம் வேற யாருடைய சத்தம் அல்ல. எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த மகிமை உள்ள கிறிஸ்துவே. சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. I didn't see just a man. I saw my glorified Jesus. மகிமைப்படுத்தப்பட்ட என் இயேசுவை நான் கண்டேன். இரண்டாவது இப்படி சொல்றார். அடுத்தது நான் சத்தத்தை கேட்டபோது, and to him, and when I saw that, நான் அதை பார்த்தபோது, when I saw him, நான் 2 முறை சொல்வேன். ஆமென். when I saw Jesus, when I saw Jesus, he says, I fell before the Lord. நான் அவருக்கு முன்பாக என்ன செஞ்சேன்? விழுந்தேன்றார். ஏன்னா அது என் ஆராதனையை காட்டுகிறது.
அதுக்கு நீங்க அடுத்த வாரம் இங்க யாரும் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ரியல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், நிஜமான ஒரு ஆவிக்குரிய ஆராதனை, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உங்களை எங்க தெரியுமா கொண்டு போகும்? வேற எங்கேயும் கொண்டு போகாது, இயேசுவின் பாதத்தண்டை. என் பக்கமா கை நீட்டும் போது ஒரு உண்மையை நான் ஆழமா சொல்ல போறேன். எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த பாஸ்டரா இருக்கட்டும், எவரையுமே என் இயேசுவனுடைய நிழல்ல வச்சு பார்க்காதீங்க. மனுஷன் மனுஷன் தான், என் தெய்வம் தெய்வம் தான். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டையா, ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. ரியல் ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் என்னை இயேசுவின் பாதம் தான் கொண்டு வரும். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. பாஸ்டர், நேற்று ராத்திரி எனக்கு ஒரு பயங்கர ஆவிக்குரிய சொப்பனத்தை கண்டேன் பாஸ்டர். ரைட், அது என்னவோ உங்க இஷ்டம். பட் அதன் விளைவு என்னன்னு நான் கேட்குறேன். அதன் விளைவா பாஸ்டர், உயிர் போனாலும் இயேசுவுக்காக வாழுவேன். அட சூப்பர். அது இல்லை, என் பிள்ளைக்கு ஏதோ ஆக போகுது, இதுலேயே தான் என் வண்டி ஓடுது, ஏன் இயேசுவை பார்க்க மாட்டேங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், பிள்ளைக்கு ஆகுதுன்னா கூட நீங்க அவரை கண்டீங்கன்னா அவர் பரிகாரி, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பிரகாசிக்கிறவர், அவர் உன்னை வாழ வைக்கும் தெய்வம். Let it be a spiritual encounter, let it be a vision, let it be a dream, let it be a voice, let it be some sort of a spiritual thing. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்லணும். எந்த சத்தத்தை யார் கேட்டாலும் கேட்டதோடு இருக்காதீங்க. அந்த சத்தத்தை யோவான் செஞ்சதை நம்ம செய்யணும், வெரிஃபை பண்ணுங்க. இன்னும் புரியல, இங்கிலீஷ்ல சொல்லிட்டேனோ. எந்த சத்தம், எந்த ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு கேட்டாலும், அது யார் மூலம் கேட்டாலும் அல்லது நீங்களா கேட்டாலும், அந்த சத்தத்தை யோவான் அப்போஸ்தலன் செய்ததை சொல்றேன், அந்த சத்தத்தை வெரிஃபை பண்ணுங்க. எங்க அம்மா அப்படி உட்காந்து கொட்டடிச்சு பாடிக்கிட்டு இருக்கா சர்ச்சில். வந்தார் பாருங்க, அவ இங்க உட்காந்து இருக்கா, அவர் அங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு, தீர்க்கதரிசி. அவருக்கு என்ன வேலை இங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கிருந்து எழுந்து இங்க வந்து, மகளே உஷே தலே துந்தா ரகபாபா நின்னை ஞான் எடுக்குவா அப்படின்ட்டார். நல்லா இருந்த எங்க அம்மா அன்னைக்கு ராத்திரி ஒரு நெஞ்சு வலி பிடிச்சதுங்க. சாவர வரைக்கும் 63வது வயதில் செத்து தொலைஞ்சா. ஒரே ஒரு வார்த்தை, என்னை கேட்கிற அன்பானவர்களை, நீங்க எங்க வேணா போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ஒரு சத்தம் கேட்குதுன்னா, எங்க அம்மா மட்டும் அன்னைக்கு நல்ல வளர்ந்த விசுவாசியா இருந்திருந்தாங்கன்னா, அந்த பிரதரை கூப்பிட்டு மீட்டிங் முடிச்சு, மீட்டிங்ல நம்ம சலசல பண்ணக்கூடாது, விட்டுணும், பரவாயில்ல ஒரு அரவர் போடா நீ அப்படின்னு விட்டுட்டு, மீட்டிங் இங்க வாழ அப்படின்னு. என் பைபிள் சொல்லுகிறது, நான் சாகாமல் அப்படின்னு அதை ஒரு கவுண்டர் கொடுத்து விட்டுருந்தா எங்க அம்மா 75 வரையும் வாழ்ந்திருப்பாங்க. எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணா, அதை அப்படியே ஏத்துக்கிட்டா. வீட்டுக்கு வந்த உடனே என்ன தெரியுமா எங்க அம்மா ஜெபம் பண்ணா, என்ன தெய்வமே, என்னை இந்த 3 பிள்ளாரையும் நீ கைவிட தொடங்கிட்டா. ஏன்? நீ ஒரு சத்தம் கேட்ட, நீ என்ன பண்ணிருக்கணும், வெரிஃபை பண்ணிருக்கணும். என் இயேசு வந்தது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானி அன்றி வேறொன்றுக்காகவும் வரான். இயேசு வந்தது ஜீவன் தர, அதை பரிபூர்ணமாய் தர வந்தார். He came to give you life. நீங்க என்றோ ஒரு நாள் சாக போறேன் இல்லன்னு சொல்லுங்க, ஆனா சாவர வரைக்கும் செத்து சாவாதீங்க. இல்ல வராது எனக்கு தெரியும். She died. நான் சொல்றது உண்மை, ஏன்னா எங்க அண்ணன் சாட்சி. இப்ப அதெல்லாம் பழசெல்லாம் போய், உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்ல தான் இன்னைக்கு வந்தேன். ஏதாவது காதல சத்தம் கேட்டுச்சு, இப்படி வச்சுங்களேன், அப்படியே ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், உங்களையே கர்த்தர் காட்டினார். அது வெரிஃபை பண்ணப்பட வேண்டும். இயேசுநாதர் சும்மா பாஸ்டர் எல்லாம் காட்ட மாட்டார். அதனால சொல்றேன், எந்த தேவ மனுஷனையும் என் அருள்நாதரோடு ஒப்பாக நீங்கள் பார்க்கவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோவான் செஞ்சதை நம்ம செய்யணும். Every time you hear a voice,
வெரிஃபை இட், வெரிஃபை இட், வெரிஃபை இட். பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சி. He turned to see. யார் இப்படி எக்கால சத்தத்தோடு என்கிட்ட பேசுறாங்க, திரும்பி பார்த்தேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வேற யார் சத்தம் அல்ல, இது என் தேவாதி தேவன் தான். அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, அவர் 7 விளக்குகளுக்கு நடுவே உலாவுகின்ற மகத்துவமானவர். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, வெரிஃபை பண்ணுங்க. எல்லா ஆவிக்குரிய அனுபவம் கர்த்தரால் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய இருக்கு ஆவிங்கோ. ஆமா, என்னென்னமோ ஆவிங்கெல்லாம் இருக்கு, போய் மாட்டிக்காதீங்க. சிலது கர்த்தருடைய ஆவியானவர், சிலதை நீங்க வெரிஃபை பண்ற ஞானமும் வசன அறிவும் உங்களுக்கு இருப்பதாக. அவர் அதை பார்த்தபோது அவர் சொல்கிறார், நான் மகிமைப்பட்ட என் கிறிஸ்துவை தான் கண்டேன். அந்த சத்தத்துக்கு பின்னாடி இருந்தது யார்? இயேசு. பக்க சொல்லுங்க, இயேசு அப்படின்னு சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சிடுறேன், நான் நேரம் போதுங்க, நீங்கள் போகணும். வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய சந்திப்புகளும் ஆவிக்குரிய சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது, ஒவ்வொரு ஆவிக்குரிய என்கவுண்டரும் இன்னும் கர்த்தரை உங்களை சேவிக்க செய்கிறதா? இன்னும் இயேசுவை நேசிக்க வைக்கிறதா? இன்னும் அவர் சித்தம் செய்யணும் போல் இருக்கிறதா? இன்னும் நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இருக்கிறதா? நான் இன்னும் எங்க சபைக்காக நான் நின்று சேவை செய்யணும், இன்னும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் என்ற ஏக்கம் உனக்குள் வருகிறதா? அப்ப நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம், இது கர்த்தரால தான் உண்டாயிடுச்சு. இப்படி வச்சுங்களா, நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி உன் சொந்த சகோதரன் வெறுக்க செய்கிறதா? உன் குடும்பத்தில் உள்ளவரை வெறுக்க செய்கிறதா? உன்னை தனிமையில தள்ளுகிறதா? உனக்கு வேண்டாத சிந்தனைகளை தருகிறதா? நீங்க வெரிஃபை பண்ணி அந்த ஆவியை ஓரம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா ஆவிக்குரிய அனுபவமும் என்னை ஒரு இடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், என்னை கிறிஸ்துவண்டை சேர்க்க வேண்டும். ஏன்னா அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 இயேசு. அவர் இயேசு, 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 இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் இந்த நேசர், இம்மட்டும் இந்த நேசர் என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, 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 இயேசு. இந்த செய்தியை ஏன் பாச திடீர்னு நடுவில் கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு வேளை நான் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், 2.5 வருஷமாக சபை பூட்டி இருந்துச்சு. திறக்கிறாங்க மூடுறாங்க, திறக்கிறாங்க மூடுறாங்க. என்னால் உங்களை ரொம்ப ஆராதனையிலையோ ஆவிக்குரிய அனுபவங்களையோ நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் தத்தளிச்சேன். செப்டம்பருக்கு பின்னாடி சபை திறந்துடுச்சு. சடசடன்னு பார்த்தா ஜனங்கள் திரண்டு வந்தாங்க. ஆராதனைலாம் மகிமைக்கு மீண்டும் போக ஆரம்பிச்சது. திரும்பி 1 மாதம் பூட்டி போட்டாங்க. என்னை அது ரொம்ப சோர்வடைய செய்கிறது. ஏன்னா உங்க கூட இருந்து ஆராதிப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிருக்கேன். நான் நம்புகிறேன் இனி இந்த தீங்குகள் வராம சபை திறந்திருக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த செய்தியை நான் சொல்வதற்கு காரணம், இந்த திருச்சபையை ஆவியின் இன்னொரு பரிமாணத்தில் கோஷி என்ற பாஸ்டர் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறார். ஸ்பிரிச்சுவலா இன்னொரு ஆராதனை, மகத்துவங்கள், ஆவியின் வரங்களுக்குள்ளே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த போறதுக்கு முன்னாடி அஸ்திபாரமா இந்த செய்தியை கொடுத்திருக்கேன். இத சத்தம் கேட்டுட்டு
ஏன்னா ரொம்ப நேரம் நான் இங்க இருந்து 3 ஹவர்லாம் ஆராதனை நடத்த போறேன். என்ன கடவுளா மாத்தாதீங்க. என்ன ஒரு சாதாரண மனுஷனா எங்க பாஸ்டர் ஜேக்கப் கோஷி பரலோகத்தினுடைய மேஸ்திரின்னு மட்டும் பார்த்துட்டு நான் செய்யற ஊழியத்திற்கு என்ன 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 விதத்தில் ஜெபத்தால தாங்க முடியுமோ நீங்க தாங்கிக்கிட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்து கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக வரங்களையும் அனல் மூட்டி எழுப்பி சுவிசேஷ மகத்துவங்களோடு இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஜாதியாக நீங்களும் நானும் எழுந்திட வேண்டும் என ஆசைப்படுகிறோம். அதனால் அஸ்திபாரமா இந்த செய்தி உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க கேட்கணும். ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர்ஸ். நீங்க தீர்க்கதரிசிகளா கூட மாறணும். ஆனா எது நடந்தாலும் நீங்க திரும்பி பார்த்து ஆவிகளை வெரிஃபை பண்ற ஞானம் உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லிவிட்டு துவங்குகிறேன். நான் நம்புகிறேன் ஒரு 2-3 வாரம் இப்படியே இருக்கும். டியூஸ்டே அண்ட் சண்டே. அதுக்கப்புறம் நம்முடைய நைட் சர்வீஸ்லாம் தொடங்க போறோம். நம்முடைய ஈவினிங் சர்வீஸை தொடங்க போறோம். உங்கள் ஆவியிலோட இன்னொரு பரிமாணம் நம்ம போகணும். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களை கர்த்தர் சந்திப்பாராக. உங்களுக்கு நல்ல நித்திரையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இரவில் தூங்காத தெய்வம் நீங்க தூங்கினாலும் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அந்த இடைப்படுதல்கள் எல்லாம் உங்களை வேற மாதிரி கொண்டு போகாம கிறிஸ்துவண்டை தான் வழி நடத்தணும். அப்படி கொண்டு போகாத ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்குமானால் அதை வெரிஃபை பண்ணி ஒதுக்கி வைக்கிற அறிவும் ஞானமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. நீங்க வளர்ந்தவர்களாய் நியூ லைஃப் சர்ச்சில் நிலைப்பீர்கள் என்ற ஏக்கத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கம் பண்ண நான் வளருவேன்னு சொல்றவங்க மட்டும் கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லி shall we stand in the presence of God. Hallelujah. Thank you. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், என் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 இயேசு. கம் ஆன், கரங்களை தலைக்கு மேல one last time முடிச்சிட்டோம். கண்மலையும் கொட்டையும் துணையுமானவர், கண்மலையும் கொட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 இயேசு. தலைக்கு மேல one last time 1 2 3 4. கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே, கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் என்னுடையவர், என் அன்பு ரட்சகர் என்னுடையவர். அழகானவர், அருமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு 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 இயேசு. I heard a voice, but when I heard the voice, I turned to see
that it was nobody but my loving Savior Jesus. எல்லாம் எனக்கு இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாமே இயேசுவே, எனக்கு எல்லாமே இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும், நாயனும் மணவாளனும், எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாமே இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்துங்க. இந்த நாட்களில் நம்ம நிறைய தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கணும், நிறைய அவரை நோக்கி பார்க்க போறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் தருவார், இன்னும் நீங்க நிறைய வளருவீங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லா சத்தங்களையும் வெரிஃபை பண்ணி கர்த்தரையே பார்த்து ஆராதனையிலும் மகத்துவத்திலும் வளரும் ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தர உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நம்ம திருவாரூர் வந்து கனத்துக்குரிய ஐயா அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஜெபராஜ் ஐயா ஆசீர்வாதத்தை கூறுவாங்க. கூட்டம் முடியும், விரைந்து வீடுகளுக்கு போங்க. சண்டே மார்னிங் 5:30, 7 and 9:30 உங்களை சந்திப்பேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கென்று ஒரு ஜனத்தை, ஒரு கூட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தீர்மானித்த அந்த பரலோகத்தின் மேன்மையான இந்த சத்தத்தை இன்றைக்கு கேட்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பதையும் உம்மை உயர்த்துவதையும், ஆண்டவரே தேவராஜ்யத்தை கட்ட சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோடு ஆண்டவர் இந்த தொடங்கப்பட்ட ஆண்டவர் இந்த தேவ சத்தத்தை மாத்திரம் கேட்டு, பூமியில் எத்தனையோ கூக்குரல் சத்தம் கேட்டாலும் தேவனுடைய மகிமையான சத்தத்தை கேட்டு தேவனுடைய வளர வாழ தேவராஜ்யம் கட்டப்பட என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. செய்தியின்படி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையையும் அன்பு தாசனையும் கரம் பிடித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதாக்கள் அவருடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம்.